ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. ஸோ இந்த கும்ப ராசிக்கு உண்மையில் பிறப்பின் கர்மா என்ன? எதுக்காக பிறந்திருக்காங்க? கும்பம் என்ன சொல்ல வருது? அதை சொல்லுங்க ஐயா. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன ஒரு பஞ்சா சொல்கிறோம் இல்லையா? ஆமா. அது மாதிரி சொல்கிறோம்னா இந்த கும்பத்துக்கு வந்து நண்பேண்டான்னு சொல்லலாம். நண்பேண்டா. நட்புக்காக பிறக்கிறவங்க. நீங்க நண்பேண்டான்னு சொல்றீங்க. அவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நண்பனுக்காக போய் ஜாமீன் போட்டு அவங்களுக்கு கடன் வாங்கிக்கிறதுக்கு இவரு போய் ஜாமீன் போடுற அளவு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவதுங்க, ஏரியாங்கிறது நான் சொல்லிட்டேன். அங்கே சாதகமாக பாதகமாங்கிறது உள்ளே இருக்கிற நட்சத்திரம் சொல்லும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ ஏரியா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. அதாவது அந்த ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு முத்திரை ஸ்டாம்போட வர்றாங்க. ஆனால் அது நல்ல விதமாக பண்ணுறாங்களா கெட்ட விதமாக பண்ணுறாங்களாங்க இருக்கிற ராகு குரு தான் வேலை செய்யும். அப்போ அங்கே உள்ள ராகு இருக்காரே, சதயம் பிரம்மாண்டம் உள்ள குரு இருக்காங்க. அப்போ இந்த ராகுவும் குருவும் என்ன செய்ய சொல்லுதுன்னா, கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபீல்டில் வந்து பிரச்சனை உண்டாக்குறாங்கன்னு அர்த்தம். அது வந்து பாசிட்டிவாக கொண்டு போகலன்னு அர்த்தம். அதே பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கட்சி வளர்க்குறதுலையும் அல்லது அசோசியேஷன் ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு தலைமை தாங்கிறதுலையும் மற்றும் ஜாலி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு டீமாக போய் என்ஜாய் பண்ணுறது, அது மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் இந்த கும்பம் வச்சிருக்கு. இப்போ கும்ப மேளான்னு என் பேர் வந்தது. பக்தியிலேயே சங்கமிக்கக்கூடிய இடம். அப்போ கும்பாபிஷேகத்தில் தான் கூட்டம் கூடி பார்க்கணும். கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி பொதுஜன தொடர்பு வாய்ந்த ஒரு ராசி தான் கும்பராசி. அங்கே இருக்கிற ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கிறாரு, குரு ஆன்மீகத்தை கொடுக்குறாரு, தனலாபத்தை கொடுக்குறாரு. எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ அதே ஒரே ராசியில் சாதனை படைப்பவர்களும் பிறப்பார்கள், வேதனையோட படாத பாடு படுறவங்களும் பிறப்பாங்க. அதுக்கு நம்ம அடுத்த டாபிக்கு போய் கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி இவர்களை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த 144 தன்மைகள். கும்பம் என்பது 1ஆம் இடம், மீனம் என்பது 2ஆம் இடம். அப்படியே 1லிருந்து 12 வரைக்கும் எண்ணும் பொழுது கடைசியில் வந்து மகரம் முடியும், 12ஆம் இடம். இந்த 1ஆம் இடம் என்பது 12ஆக கனெக்டிவிட்டி பண்ணுறது தான் ஒரு 12. அதுக்கடுத்து 2ஆம் இடம் என்கின்ற மீனம் வந்து 12ஆக மாறுவது தான் இன்னொரு 12. இப்படி 12 × 12 144 வடிவங்களாக வேலை செய்யும். அப்போ இவங்களுக்கு நிகழ்வுகள் எப்படி நடக்கும்? இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இப்போ அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லணும்னா, இந்த 144வது தத்துவத்தில் உங்களுக்கு இந்த ராகுவோ குருவோ கன்னியிலையோ மகரத்துலேயோ லிங்க் ஆகும். லிங்க் ஆகிறவங்க இதன் மூலமாக பிரச்சனை பண்ணுபவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3, 7, 11 இவங்களுக்கு நண்பர்கள்னு அர்த்தம். அந்த 3, 7, 11 வந்து இதே மாதிரி கன்னியிலையோ மகரத்துலேயோ சிக்கலாகிடும். அப்போ பாருங்கள், இருக்கிறது வந்து தன்மை பொது தான், ஆனால் உள்ளுக்குள்ளே பிரச்சனை எப்படி வருதுங்கிறத அந்த சர்க்கியூட் வந்து நிரூபிக்குது. அப்போ இந்த 144 கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த 144 விரிவாக்கணும்னா 2135 வேலை செய்யும். அப்படியெல்லாம் உள்ள அப்சர்வ் பண்ணி நம்ம எடுக்கலாம், கேள்விகளுக்கு பதில் எடுக்கலாம். அதனால் இந்த 144 தத்துவங்களில் ஒருத்தர் வந்து பணத்துக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 2, 6, 10 எடுத்துக்கணும். ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் கேள்வி கேட்டாங்கன்னா 1, 5, 9 எடுத்துக்கணும். தன்னுடைய ராசியிலிருந்து 1, 5ஆம் ராசி, 9ஆம் ராசி. அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள்னு கேள்வி கேட்குறாங்கன்னா 4, 8, 12 எடுத்துக்கணும். இப்போ இது வந்து காற்று ராசி. இவங்களுக்கு பூமி ராசி தான் பிரச்சனை. 4ஆம் இடமான ரிஷபம், 8ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான மகரம். இதுதான் பிரச்சனை. சிறப்புங்க. அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணை எப்பேற்பட்ட கேரக்டரில் இருப்பாங்க, எப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க? நான் எப்பவுமே முதலே சொன்ன மாதிரி அந்த ஜனரஞ்சகமான வாழ்க்கை, பொது அதாவது சமூக நலத்தோட சமூக இணக்கத்தோட பழகிறது, ஜோவியல் மென்டாலிட்டி, இதெல்லாமே கும்பத்துக்கு பொருந்தும். அதனால் விரும்பி திருமணம் பண்ணுறது அல்லது திருமணம் பண்ணிட்டு விரும்பி வாழ்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பொருந்தும், நல்ல அமைப்பில் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக ஒரு கருத்து இருக்குது, கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஆகாது. சிம்மமும் அதிபதி சூரியன், இங்கே அதிபதி சனி, 2 பேருக்கும் பகைன்னு கருத்து இருக்குது.
அது வந்து பொதுவான தளத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன மாதிரி ஆகாது அப்படின்னா பிஹேவியர் சேஞ்ச். இப்போ இவங்களுடைய இது வந்து ஸ்லோவாக இருக்கும், திங்கிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அது வந்து சிம்மம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பிஹேவியரல் சேஞ்ச். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள், கேது சுக்கிரன். இதுதான் மெயினான அந்த வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கிறது. அப்போ கேது சுக்கிரன் வந்து கெடாமல் இருந்தால், 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை துணைன்னு எடுத்துக்கலாம். ஆடம்பரம், எல்லா லேட்டஸ்ட்டு மெட்டீரியல்ஸையும் அனுபவிக்கிற ஒரு யோகம், பல ஊர் சுற்றி என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் எடுத்து நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும். இப்போ திருமணமானா இவங்க சைடும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சைடும் ஃப்ரெண்ட்ஸு, அப்போ வந்து கம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஒரு டெவலப் ஆகும். அது கூட குழந்தைகளையும் சேர்த்துக்குவாங்க. பிறந்த குழந்தைகளையும் சேர்த்து இன்றைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பார்ட்டி என்ஜாய்மெண்ட்லாம் நடக்குதுன்னா இந்த கணக்கு தான் கும்பத்தினுடைய கணக்கு. சிறப்புங்க. அதே மாதிரி பணம், புகழ், பெயர், அந்தஸ்து, தொழில் இதெல்லாம் இவங்களுக்கு போயிருக்கு. இதை கொடுப்பவர்கள் சனி பகவானும் புதனும். அப்போ என்னதான் நமக்கு ராசி அதிபதி 12ஆம் அதிபதி இப்படியெல்லாம் கருத்து எடுத்துக்கிட்டாலும் இந்த பணம் என்பத வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வேல்யூம் அப்படிங்கிறது கம்மின்னு எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே பெரிய வேல்யூம் எடுத்துக்கணும். இப்போ ரிஷப ராசியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல பிரம்மாண்டம் இருக்குது, ராகுவும் இருக்குது, குருவும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எங்கே இருக்குது, ராசியில் தான் ராகுவும் இருக்குது, குருவும் இருக்குது. திங்கிங் தான் பிரம்மாண்டம், அங்கே சேமிப்பு லெஸ்ஸு, வேல்யூம் வந்து லெஸ்ஸு. யாருக்கெல்லாம் சனி வந்து பணம் கொடுக்குற கிரகமாக வருதோ அது சொற்ப பணம்னு எடுத்துக்கணும், பெரிய பணம்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எனிவே சனியை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். சனியினுடைய காரணத்தினால தான் பணம் வரவு இருக்கும். ஒரு சிலருக்கு புதன் கொடுப்பார், ஆரம்ப புள்ளியில் பிறந்தவங்களுக்கு குரு கொடுப்பார். அதாவது கும்பத்தில் வந்து உங்களுக்கு அவிட்டம் 1ஆம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் குரு கொடுப்பார், மற்றவங்களுக்கு சனி கொடுப்பார். கடைசி 4 பாதம் இருக்கே அதில் வந்து இப்போ அது ராகுவில் வந்து சதயத்தில் 4ஆம் பாதமும் பூரட்டாதியில் 3 பாதமும் சேர்ந்து பிறந்தவங்களுக்கு புதன் கொடுப்பார். அப்போ இந்த புதன் எப்படி கொடுப்பார் அப்படின்னா தன்னுடைய நாலேஜ், தான் படித்த படிப்பு, தன்னுடைய அனுபவம், தன்னுடைய டெக்னிக்கல் திறமை, இதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். சிறப்பு. பணம் வருவதற்கு இவங்க அந்த அளவுக்கு வந்து வேல்யூவேஷனாக இயங்கணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு அது 4, 8, 12 இருக்குது. இவங்களுக்கு 2, 6, 10ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12 இருக்குது. அதனால் கொஞ்சம் காலம் தாழ்ந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதிக முயற்சி பண்ணி பல ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்பாகவே ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாகி இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக தான் இருப்பார். அதே மாதிரி இவர்களுக்கு வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் தரக்கூடிய கிரகம் இதுங்க. கண்டிப்பாக இந்த அப்பா, அம்மா, சகோதரன் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமே சூரியன், சந்திரன், செவ்வாய் தான். அந்த கிரகங்களே இவங்களுக்கு வந்து 8-12 வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்போ ஒரு காவல்துறையில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னாலே அங்கே வந்து எல்லாரும் கொஞ்சம் மெரிட்டாக இயங்கினா இவங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஒரு அங்கே வந்து இவங்க பேர் ரிப்பேர் ஆகிற மாதிரியே நிகழ்வுகள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும், டென்ஷனை கொடுக்குற மாதிரியே சூழ்நிலை களம் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வலிவேதனை கொடுக்குறவங்க இந்த 3 பேர், சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ இந்த சூரியன் வந்து பிரச்சனை எப்படி பண்ணுவார் அப்படின்னா தந்தை வழியிலையும் பண்ணுவார், கவர்மெண்ட் வழியிலையும் பண்ணுவார், ராஜ தண்டனைன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுவார். இப்போ வந்து கவர்மெண்ட்டு சார்ந்து வேலை செய்கிறவங்களில் இந்த பிரைபில் மாட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கணக்கில் வந்துடும். அதே மாதிரி சந்திரன் உடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா பரிவு பாசத்தினால ஏமாந்து போகிறது. இப்போ இவங்களுக்கு சத்துரு யார், 6ஆம் வீடு கடகம். அப்போ எதிரியே அங்கே வந்து 6ஆம் வீடு தாய் காரகனாக வந்துடுது இல்லை, சென்டிமெண்ட்டாக பேசினா அது மாதிரி தாய் மாதிரி இருக்கிற பெண்கள் அல்லது தாயார், சிறிய தாயார், இது எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரணும். அவங்க எப்போ எமோஷனலாக வீக்காக இருப்பாங்க, வலி வேதனைகளை உண்டாக்கிடுவாங்க. அதுபோக குடுக்கல் வாங்கல், கடன் என்பது வந்து இப்போ சொந்த பந்தம் தானே அப்படின்னு நம்பி கொடுக்கறது, அதில் வந்து மறுபடி பகையாகிற அளவுக்கு பிரச்சனை வருது. அதே மாதிரி தான் அண்ணன் தம்பிகிட்டையும் கொடுக்கல் வாங்க, எல்லாத்துலேயுமே வந்து குடும்பமும் சம்மந்தப்படுது. கவர்மெண்ட்டு அல்லது சர்வீஸு வேலையில் போகும்போது அதுலேயும் வலி வேதனை தருது.
அதனால் இவங்களுக்கு பிரச்சனையே யார் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய்ங்கிறதுனால ம். இவங்க வந்து இதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா 3 7 11 வந்து டெவலப் பண்ணணும். ம். அப்போ என்ன பண்ணணும்? லட்சுமியை பிடிச்சிக்கணும், மகாலட்சுமியை பிடிச்சிக்கணும், கணபதியை பிடிச்சிக்கணும். அது மாதிரி பழகும்போது நண்பர்களை பிடிச்சிக்கணும், அல்லது கணவன் மனைவி பந்தத்தை பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சா மட்டும்தான் இதுல இருந்தெல்லாம் விடுபட முடியும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த மந்திரங்களை பத்தி சொல்லுங்க. சனி பகவானே கொடுக்கறது அப்படிங்கிறதுனால ஓம் சம் சனீஸ்வராய நமக, ம். அதை வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இப்போ கருப்பசாமிக்கு ஒரு ஆஞ்சநேயருக்கெல்லாம் மந்திரம் இருக்குது. ம். ஆஞ்சநேயர் போற்றிய கூட நம்ம இது பண்ணலாம். கருப்பனுக்கும் முனீஸ்வரருக்கும் சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் இது பண்ணும்போது உங்களுக்கு காவல் தெய்வங்கள், கத்தி வச்ச தெய்வங்கள் எல்லாம், காவல் தெய்வங்களை எல்லாம் இவங்க வந்து இது பண்ணலாம். அதிகமாக ப்ளூ கலரை உபயோகப்படுத்தலாம். ம். அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதனா வரும்பொழுது பள்ளிகொண்ட பெருமாள், ம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திர நாட்களில் பள்ளிகொண்ட பெருமாளை போய் வழிபடலாம். மதுரை மீனாட்சி அம்மனையும் வழிபடலாம். ஓம் நமோ நாராயணா இந்த ஜபத்தை வந்து பண்ண வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து ஜபிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு கவுண்டிங் ஏறும் பாடிக்குள்ளே. அந்த கவுண்டிங் வந்து மாதக்கணக்கில் ஆகும்போது லட்சக்கணக்கில் ஆகிடும். ம். அந்த மாதிரி உருவு ஏற 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 அது வந்து இவங்களுக்கு 2ஆம் இடமாகவும் 6ஆம் இடமாகவும் 10ஆம் இடமாகவும் பணச்சேர்க்கையும் வேலை வாய்ப்பையும் அதிகார பலத்தையும் கொடுக்குங்கிறது தான் இதில் சூட்சம். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கண்ணில் சந்திக்கலாம். நன்றி.